ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்துல ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமா ஓடணும். அப்பதான் நீங்க அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும். இப்ப நான் 3 தடவை வந்து ஜெயிச்சங்கிறதுனால 4வது தடவையா என்ன வந்து அகில இந்திய போட்டிக்கு அனுப்பிச்சாங்க. நான் போனேன். இந்த 3 முறையும் தங்கப்பதக்கம் வாங்கும்போது, உதாரணத்துக்கு 100 கஜ தூரத்துல வந்து ஒரு டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லுல அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 3 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 2 மார்க். ஒவ்வொரு தடவையும் நான் தங்கப்பதக்கம் வாங்கும்போது கடைசியில நாக் அவுட் சிஸ்டத்துல எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. எனக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கும் தான் போட்டி தொடர்ந்து 3 ஆண்டுகளும் இருக்கும். ஒரு தடவை போட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னா அடுத்த கன்சிக்யூட்டிவா 3 இயர்ஸ் போகக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். கோல்டு மெடல் வாங்கினா அப்படி போகும்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு அரை மார்க் 1 மார்க்ல நான் ஜெயிக்கும் போது நான் கோல்டு மெடல் வாங்குவேன். சில்வர் மெடல்ல அச்சுதன் நாயர் அப்படின்னு சொல்லி கேரளால இருந்து வர்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரி வாங்குவார். என்னோட வயதுல மூத்தவர், அனுபவத்துல மூத்தவர், திறமையில் அதிகமானவர். ஆனா அதுல ஏதோ ஒரு அரை மார்க் 1 மார்க்ல நான் ஜெயிப்பேன். அப்ப நான் ரொம்ப அலட்சியமா பார்த்துட்டு போவேன். அவர் அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டார், அப்படியே குமிஞ்சிட்டு பேசாம போயிடுவார். 4வது தடவை போகும்போது எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. நாக் அவுட் சிஸ்டத்துல நான் மட்டும் இருக்கேன். யாரோட போட்டி போட போறோம்னா ஒரு பொண்ணு வந்து நினைச்சு நான் தான் அப்படி. நான் உடனே 40 ஆண்டுகளுக்கு முன்னால 3 முறை அகில இந்திய போட்டியில தங்கப்பதக்கம் வாங்கினவனோட போட்டி போட்டு முதல் முறையா வர்ற ஒரு பெண் துப்பாக்கி சுடுற விஷயத்துல எல்லாம் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது கற்பனையில கூட நினைக்காது. அதனால அந்த பொண்ணை நான் ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு நினைச்சிட்டு டாஸ் எல்லாம் வேண்டாம், டாஸ் போடுவாங்க. டாஸ் என்னன்னா, டாஸ் போட்டா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எதிரியினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் 2வதா சுடுறேன் கிரிக்கெட் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சுடுறேன். அந்த பொண்ணு சுடுங்க இருந்துச்சு. நான் போய் 6 ரவுண்டு சுட்டேன். 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். புரியறதுக்காக இதை இந்த சம்பவத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, அதுவும் சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். எனக்கு பெரிய ஆச்சரியம். அது ஃபர்ஸ்ட் தடவை அப்படி வர முடியாது. என்னோட இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி சொன்னாரு, நீ அந்த டார்கெட்டை பாருன்னாரு. டார்கெட்டை பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். உன்னோட ஒன்று தொடர்புடையதா என்னது, அங்கங்க தள்ளி தள்ளி இருக்கு. என்னை விட அந்த பொண்ணு நல்லா சுடுதுன்னு அங்கேயே தெரிஞ்சிட்டேன். நான் வரும்போது ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டலாமான்னு கேட்டார். நான் உடனே எஸ்ன்னு. ஏன்னா டாஸ் போட்டாக்கா நம்ம தோத்தா கூட டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிடலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, இங்கிலீஷ்ல சொன்னிச்சு, மிஸ்டர் கலிமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். இது ஒன்றும் குலுக்கி போட்டு சீட் எடுக்கிறது இல்லடா, யாருன்னு திறமையினுடைய அடிப்படையில் முடிவு பண்றது. உனக்கு திறமை தான் திரும்ப சொல்லலாச்சு. ஓகே, ஒத்துட்டேன். திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டான். நான் வந்து உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிட்டு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டேன். அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 10 ரவுண்டுக்கு 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். ஓகே, அது மாதிரி நான் ப்ராக்டிஸில் கூட சுட்டது கிடையாது. கூட இருக்கிற அதிகாரிகள்லாம் நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ, ஆஸ் யூஷுவல் யூ ஆர் கோயிங் டு கெட் த கோல்டு மெடல் அப்படின்னாங்க. வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுடிச்சு, 10க்கு 10 புல். நான் தோற்றுட்டேன். நீங்கள் தோல்வியை பற்றி கேட்டிங்களா, நான் தோற்று போய்விட்டேன். இதை விட முக்கியமானது என்னன்னா, தோத்தோன்னு அப்படி துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அது வந்து அப்படி தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் டப்புன்னு எந்திரிச்சு நான் சல்யூட் அடிச்சிட்டேன். நான் தான் உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ என்னை ஜெயிச்சிட்ட, நீ ஏமா எனக்கு சல்யூட் அடிக்கிறேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா, கலிமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான். எப்படி இருக்கணும், பின்னாடி இருந்து எந்திரிச்சு வர்றாரு, அழைச்சிட்டு வந்திருக்காரு பொண்ணை. அந்த நிமிஷத்துல நான் அடைஞ்ச தோல்வியும் அதனால எனக்கு ஏற்பட்ட பாதிப்பும், வாழ்க்கையில தோல்வியில இருந்து தான் நம்ம பாடம் கத்துக்க முடியும். வெற்றி நமக்கு வந்து அகங்காரத்தை உண்டாக்குனுச்சுன்னா அடியோடு அடிபட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன்.